நான் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறேன், அவன் வந்து ஜெபிப்பான் என்று சொல்லி இவன் வீடு விட போவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் அங்கேதான் இருப்பான். ஒருவன் பிதாவானவர் அவனை கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கனங்கள் இல்லை? யோசித்து பாருங்கள். நாம் சில சமயங்களிலே கனவீனப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அடுத்த வயலுக்கு போவதனால்தான், அடுத்த வயலை பொறுக்கிக் கொள்ள போகிறதுனால்தான். போவாஸ் அழகா சொன்னான், என் ஊழியக்கார பெண்களோடு இரு, அடுத்த வயலுக்கு போய் பொறுக்கிக் கொள்ளாதே, பொறுக்காதே, பின்பற்றாதே என்றாள். உனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? அதையே பின்பற்று. உனக்கு பாட்டு ஊழியம் கொடுத்தான்னா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு திரும்பினா வெள்ளம் உன்னை தூக்கின்னு போயிடும்.